2 டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி கார்டு எது வேணாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. உதாரணமாக ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இது போல் எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் காலேஜில் ஸ்கூலில் இஷ்யூ பண்ண ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை செய்கிறீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஐடி கார்டு வச்சு கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா பென்ஷன் கார்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நேஷனலைஸ்டு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்ட பாஸ்புக்கை வச்சு கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இது போல் நான் சொன்ன ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உள்நாட்டு விமான பயணம் செய்வதற்கு நான் சொன்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருந்தாலே நாளைக்கே நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது